காசியில இருக்கிற பலம் உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. ஏன்னா கங்கை அங்கதான் இருக்கிறான். ஏன்னா அங்க மட்டும்தான் அந்த கங்கையில இருக்கிற பிணம் நாராது. அந்த பிணத்துக்கு காளி அங்க காவலா நிக்கிறதால அது அம்பிகைக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு கால பைரவர் நைவேத்தியம் பண்ணுது. அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு எதுவுமே ஆகாது. அது 24 ஹவர்ஸும் ஃபுல் எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்கன்னு சொல்றேன். அந்த எல்லையிலிருந்து அவங்க வெளியே வந்துட்டா அந்த தன்மை மாறிடும். ஏன்னா கங்கை இருக்காது. அங்க எப்படி வந்து பிணம் சாப்பிடுறது இருக்குதோ வெளியே வந்து அவங்களால அதை சுவாசிக்க முடியாது. அதை பிணத்தை சாப்பிட முடியாது. எந்த ஒரு இதுலையும் அவங்க வந்து லைக்கியம் ஆக முடியாதுன்னு சொல்ல வர. அப்போ இங்க இருக்கிற அந்த பலம் வெளியே இருக்காதுன்னு சொல்ல வர. காசியோட பலம் வேற, வெளியே அதோட பலம் வேற. அதனால தான் காசிக்கு இணை காசி. இப்போ எத்தனையோ கோயில்கள் நம்ம போகிறோம், எத்தனையோ இடுகாடுகள் போகிறோம். ஆனால் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிணத்தை பார்த்துட்டு சடலத்தை நம்ம கோயிலுக்குள்ள போவோமா? இல்லை கோயில் வாசல்ல பிணம் எரியுமா? கிடையாது. கரெக்ட் தானே? அப்போ அந்த காசியோட கஷேத்திரத்துல மட்டும்தான் அவரோட வாசல்ல ஃபுல்லா பிணம் எரிஞ்சு நிற்குது.